கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. மைத்திலி, முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னையில் விடிய விடிய பெய்த கனமழை, வெள்ளம் வடிந்த நிலையில் மீண்டும் மழையால் மக்கள் அச்சம். தமிழகம், புதுச்சேரியில் இன்றும் மழை தொடரும், சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டம் மத்திய அரசு பணியாளர்களுக்கும் அமலாக்க பரிந்துரை. பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் இன்று பதவியேற்கிறார். பாட்னாவில் நடைபெறும் விழாவில் வெங்கையா நாயுடு, ராகுல் காந்தி பங்கேற்பு. சென்னை நகரில் வெள்ளம் அடைந்த நிலையில் நள்ளிரவு முதல் மீண்டும் பெய்த கனமழையால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து கனமழை பெய்தது. இதன் காரணமாக சென்னை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகளான காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டன. ஏரிகளிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டதால் அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அதன் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடந்த 2 நாள்களாக மழை பெய்யாத நிலையில் வெள்ளம் படிப்படியாக வடிய தொடங்கியது. இந்நிலையில் நள்ளிரவு முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிண்டி, சைதாப்பேட்டை, சேப்பாக்கம், தீநகர் உள்பட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து அடையாற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதனையடுத்து கரையோர மக்கள் தற்காலிகமாக வீடுகளை காலி செய்துவிட்டு வேறு இடங்களுக்கு சென்றனர். செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் ஏரியிலிருந்து 500 கன அடி அளவுக்கு திறந்துவிடப்பட்ட தண்ணீரின் அளவை 3000 கன அடியாக அதிகரிக்க முடிவெடுக்கப்பட்டது. அதனை படிப்படியாக 5000 கன அடி அளவுக்கு அதிகரிப்பது என்பதும் அலுவலர்கள் முடிவு செய்தனர். அதனையடுத்து அடையாறு ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதன் காரணமாக கரையோர மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி நண்பர்கள் மற்றும் உறவினர் வீடுகளில் தஞ்சமடைந்தனர். இடம்பெயர்ந்து செல்ல வேறிடம் இல்லாதோர் வீதிகளிலேயே இரவு பொழுதை கழித்தனர். நாங்கள் வந்துட்டு இங்கே ஒரு 15 வருஷமா இருக்கோம். இது 3ஆவது டைம் வெள்ளம். இதே பிரச்சனை வளர்ந்ததுன்னா மக்கள் நாங்கள் எங்கே போவோம்? எவ்வளோ இடத்துல கூட்டின்னு போய் விடுவீங்க? இங்கேருந்து புள்ள குட்டிங்களோட இருக்கும். ஒரு செவரை மட்டும் கட்டி போயிருங்க, ஒரே மாதத்தோடு முடிஞ்சுது. அதோட எங்களுக்கு வருஷத்தில் இந்த பிரச்சனை கிடையாது. நாங்கள் உங்களை கேட்க போகிறதும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமைலேருந்து நாங்கள் தூங்கவே இல்லை. நாங்கள் ரோட்லேயே பசங்களை வச்சு ரோட்லேயே தான் 4 நாள் உட்காந்துங்க. நேற்று காலையில் கழுவி விட்டோம். இப்போ தண்ணி வந்துச்சு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே போகிறது? பசங்களை இட்டுக்குன்னு தூங்குற குழந்தைங்கள இட்டுமே ரோட்டில் நிற்க வச்சுக்கிறோம். சின்ன பேர பசங்க 2 பசங்க இட்டுமே நாங்கள் என்ன பண்ணுறது? செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அதிக அளவுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பதால் அடையாறில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இது பற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கா கோபிநாத். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் நீர்வரத்து 5200 கன அடிக்கு மேல் உயர்ந்துள்ளது. இதனால் பாதுகாப்பு நலன் கருதி ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவை அதிகரிப்பதென முடிவு செய்யப்பட்டது. இதன்படி நேற்று மாலை 500 கன அடி நீர் மட்டுமே வெளியேற்றப்பட்ட நிலையில் நேற்று இரவு முதல் 5000 கன அடி நீர் வெளியேற்றுவதென முடிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து முதற்கட்டமாக 3000 கன அடி நீர் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து வெளியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து படிப்படியாக தற்போது 5000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் அடையாற்றில் பல்வேறு இடங்களில் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. குறிப்பாக தற்போது நாம் இருக்கும் ஜாப்பகான்பேட்டை தரைப்பாலம் நேற்று முழுவதுமாக தெரிந்த நிலையில் தற்போது நீரின் அளவு அதிகரித்துள்ளதால் பாலத்தின் மேலேயும் தண்ணீர் ஓடுவதை நம்மால் காண முடிகிறது. இந்நிலையில் அடையாற்றின் கரையோர மக்களுக்கு நேற்று இரவு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டதால் மக்கள் பெரும்பாலானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி இரவு முழுவதுமே இவர்கள் தூக்கமின்றி தவித்தனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை ஜாப்பர்கான்பேட்டையிலிருந்து கோபிநாத். லட்சத்தீவு பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் இன்றும் மழை தொடர வாய்ப்பு உள்ளதாக கூறியுள்ளது. லட்சத்தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் உதகை, வால்பாறை, தேனி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையை எதிர்பார்க்கலாம் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் குடும்ப அட்டைகளை இழந்தோருக்கு புதிய குடும்ப அட்டைகளை வழங்கவும் மாணவர்களுக்கு புதிய பாடப்புத்தகங்களை வழங்கவும் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் பெய்த கனமழையால் சில பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து குடும்ப அட்டைகளும் மாணவர்களின் பாடப்புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்களும் சேதமடைந்துள்ளது தெரியவந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே பாதிக்கப்பட்டோருக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கவும் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் ஒரு செட் சீருடை ஆகியன வழங்கவும் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் இராணுவத்தினரை போன்று மத்திய அரசு பணிகளிலிருந்து ஓய்வு பெறுவோருக்கும் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டத்தை நடைமுறைப்படுத்த 7வது ஊதியக்குழு பரிந்துரைத்துள்ளது. வரும் ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரும் வகையிலான மத்திய அரசு பணியாளர்களுக்கான 7வது ஊதியக்குழு பரிந்துரை மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியிடம் நேற்று வழங்கப்பட்டது. மத்திய அரசு பணியாளர்களுக்கான அடிப்படை ஊதியத்தை 16% உயர்த்தி மொத்த ஊதியத்தை 23.55% உயர்த்த பரிந்துரை செய்யும் 900 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை குழுவின் தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி AK மாத்தூர் வழங்கினார். அனைத்து பிரிவு பணியாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியமாக 18,000 ரூபாயை நிர்ணயிக்கவும் வகை செய்யும் அந்த பரிந்துரையில் ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதியத்தை 24% உயர்த்தவும் வகை செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் இராணுவத்தினரை போன்று மத்திய அரசு பணிகளிலிருந்து ஓய்வு பெறுவோருக்கும் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டத்தை நடைமுறைப்படுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பணியாளர்களுக்கான 52 பல்வேறு படிவங்களை ரத்து செய்ய கோரும் அந்த பரிந்துரை வேறு 36 படிகளை பிற படிகளோடு ஒருங்கிணைக்கவும் கோருகிறது. ஊதியக்குழு பரிந்துரையை பெற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி, நிதி அமைச்சகத்தின் செலவின குழு தலைவர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு 7வது ஊதியக்குழு அறிக்கை குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று தெரிவித்தார். There will be a separate empowered committee which is normally headed by the cabinet secretary, where different departments of the government which are concerned with this recommendation, their heads are members, and therefore if any representations come from any segment, they take a view. பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான மதசார்பற்ற மகா கூட்டணி அமைச்சரவையின் பதவியேற்பு விழா இன்று நடைபெறுகிறது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தம் உள்ள 243 இடங்களில் 178 இடங்களை வென்ற மதசார்பற்ற மகா கூட்டணி பெரும்பான்மை பெற்றது. அதனையடுத்து இன்று பிற்பகல் 2 மணிக்கு பாட்னாவில் உள்ள காந்தி திடலில் புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. 5வது முறையாக முதல்வராக நிதிஷ்குமார் பதவியேற்க உள்ள நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் லாலு பிரசாத் யாதவின் மகன் தேஜஸ்வி யாதவ் துணை முதல்வராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் 12 பேர், ராஷ்டிரிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த 12 பேர் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 4 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்பர் என்று தெரிகிறது. பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, ராஜீவ் பிரதாப் ரூடி ஆகியோரும், காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர். மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி, தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், அசாம் மாநில முதல்வர் தருண் கோகாய், உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் உள்பட பல்வேறு மாநில முதல்வர்களும் இவ்விழாவில் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். இவ்விழாவில் கலந்து கொள்வதற்காக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பீகார் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. शुभकामना दुआ मिला है, मेरे को इनविटेशन मिला है, मैंने आई हुए है और आप लोग को धन्यवाद. छठ पूजा हुआ है, छठ पूजा का हार्दिक अभिनंदन आप लोग को है. பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு வகுப்புவாதம் மற்றும் மக்களை பிளவுபடுத்தும் வகையில் ஆட்சி நடத்தி வருவதாக சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 98வது பிறந்த நாளையொட்டி இளைஞர் காங்கிரசார் சார்பில் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். அண்மை காலங்களில் காங்கிரஸ் கட்சி சில பின்னடைவுகளை சந்தித்ததாக அப்போது குறிப்பிட்ட அவர், மன உறுதியுடன் தடைகளை தாண்டி வர முடியும் என்பதை பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் உணர்த்தியிருப்பதாக மேலும் தெரிவித்தார். மத்தியில் ஆட்சி செய்யும் பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு வகுப்புவாத அடிப்படையிலும் மக்களை பிளவுபடுத்தும் நோக்கிலும் ஆட்சி செய்து வருவதாக அப்போது அவர் மேலும் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள மேற்கு மித்னாபூர் மாவட்டத்தில் வீடு ஒன்றின் சுவர் இடிந்த விபத்தில் 3 பலியாகினர். மேற்கு மித்னாபூர் மாவட்டத்தின் ராம்நகர் கிராமத்தில் சிலர் வேலை செய்து கொண்டிருந்த பகுதியில் வீடு ஒன்றின் சுவர் இடிந்து விழுந்ததாக தெரிகிறது. இடிபாடுகளில் சிக்கிய ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார்.
மேலும் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பலியானார். படுகாயமடைந்த மூவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் ஒருவர் பலியானதை அடுத்து பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்தது. கோட்வாலி காவல் நிலையத்தினர் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலான ஏரிகள் நிரம்பின. பொதுப்பணித்துறை தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று காலை முதல் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளதால் மக்கள் செய்வதறியாது திகைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பெய்த தொடர் மழையால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். கடந்த 2 நாட்களாக ஓரளவிற்கு மழை குறைந்ததால் மீட்பு பணிகள் தடையின்றி நடைபெற்று வந்தன. ஆங்காங்கு தேங்கியிருந்த வெள்ள நீரும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. இந்நிலையில் நேற்று காலை முதல் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளதால் மக்கள் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றனர். செங்கல்பட்டு, உத்தரமேரூர் உள்பட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் இயல்பு நிலை திரும்புமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவள்ளூர், ஆவடி, அம்பத்தூர் என பல்வேறு பகுதிகளிலும் நேற்று முதல் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது. திருநின்றவூர், திருத்தணி போன்ற பகுதிகளிலும் பலத்த இடி மின்னலோடு கனமழை பெய்து வருகிறது. கடந்த வாரம் முதல் பெய்த மழையால் சாலைகள் மற்றும் தெருக்களில் தேங்கிய தண்ணீர் வடிந்து வரும் நிலையில் மீண்டும் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் நேற்றிரவு பரவலாக பெய்த மழை காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 15 நாள்களாக மழை பெய்தது. கடந்த 3 நாள்களாக மழை இல்லாமல் வெயில் நிலவியது. இந்த நிலையில் நேற்று காலை முதல் ஈரோடு மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்த சாரல் மழை இரவு 9 மணி முதல் மீண்டும் பெய்ய தொடங்கியது. பரவலான இந்த சாரல் மழை காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 912 ஏரிகளில் 899 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டிவிட்டதாக பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளில் பெரும்பாலானவை நிரம்பிவிட்டன. மொத்தமுள்ள 912 ஏரிகளில் 899 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டிவிட்டதாகவும் மீதமுள்ள ஏரிகள் 75% அளவுக்கு நிரம்பியிருப்பதாகவும் தமிழக பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. இதன் காரணமாக ஏரிகளில் உடைப்பு ஏற்படும் அபாயம் அதிகரித்திருப்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி அருகே வாழையாற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக 15 ஏக்கரில் பயிரிடப்பட்ட கரும்பு மற்றும் பருத்தி பயிர்கள் சேதமடைந்தன. தேனி மாவட்டம் பூதிபுரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வாழையாற்றில் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது வழக்கம். கடந்த சில நாள்களாக பெய்த கனமழை காரணமாக நேற்று வாழையாறு மற்றும் போடிக்கொட்டுக்குடி ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வாழை மரங்கள் பாதிக்கப்பட்டன. 15 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மற்றும் கரும்பு பயிர்கள் சேதமடைந்தன. ஆறுகளின் கரையை பலப்படுத்தவும் காட்டுப்பன்றிகள் தொல்லைக்கு முடிவு கட்டவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகேயுள்ள ஆனைமடுவு அணை நிரம்பும் முன்னரே பாசனத்திற்காக நீர் திறக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகேயுள்ள புழுதிக்குட்டை பகுதியில் 67 அடி அளவுக்கு நீர் நிரப்பும் வகையிலான ஆனைமடுவு அணை உள்ளது. இந்த அணையை நம்பி 30 கிராமங்கள் மற்றும் 5000 ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளன. கடந்த சில நாட்களாக கனமழை பெய்துள்ளதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் 46 அடியை எட்டியதும் நீர் திறக்கப்படும் என தகவல் வெளியானதால் அது குறித்து அலுவலர்களிடம் விவசாயிகள் முறையிட்டனர். அணை நிரம்பும் முன்னர் நீர் திறக்கப்பட்டால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்போது விவசாயிகள் தெரிவித்தனர். தை மாசம் ஆட்சிக்கு மேல தண்ணி திறங்க, நம்மளா திறக்கணும். மீதி திறந்தா மக்களை கூப்பிட்டு போராட்டம் நடத்துவோம். சாகு வர உண்ணாவிரதம் இருப்போம். பொதுமக்களை கூப்பிட்டு விவசாயிகளும் கூப்பிட்டு
நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். விவசாய சங்கம் சார்பாக ஒரு மீட்டிங் போட்டு நாங்கள் வந்து ஏரி நம்பாத யாருக்கும் தண்ணி விடக்கூடாது, ஏரி நம்பினா தான் எல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்கும், அதனால் வந்து இப்போ யாரும் திறக்கூடாது, அதனால் வந்து அது மாதிரி ஒரு கோரிக்கை வச்சு அதிகாரிக்கு ஒரு மனு கொடுத்துருக்குறோம். உதகையில் நள்ளிரவில் பெய்த கனமழை காரணமாக 4 தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். தருமபுரி மற்றும் கொடைக்கானல் பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வரும் நிலையில் உதகையில் நேற்று நள்ளிரவில் கனமழை பெய்தது. இதனையடுத்து உதகை, குந்தா, கோத்தகிரி, குன்னூர் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கொடைக்கானலில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படுவதாக அந்த மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இதனிடையே வெள்ள நீர் வடியாத சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு வரும் 22ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உத்தரவை மீறி செயல்படும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருச்செங்கோடு பகுதியில் கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவை சரி செய்யும் பணியை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு உள்பட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு செல்லும் மலைப்பாதையின் 4வது வளைவில் மண் சரிவு ஏற்பட்டது. அதனையடுத்து அப்பகுதியில் வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதன் காரணமாக கோவிலுக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதியை 21 லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்க உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் வ. தட்சிணாமூர்த்தி ஆய்வு செய்தார். திருச்செங்கோடு மலைப்பாதையை பொறுத்தவரைக்கும் என்னென்னா 21 லட்சம் ரூபாய் செலவில் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50% பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள பணிகள் இன்னும் ஒரு வாரத்தில் முடிப்பதற்கு உத்தேசித்திருக்கின்றோம். உதகையில் நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அனுமதியின்றி கட்டப்பட்ட தனியார் விடுதி கட்டடம் இடிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் விதிமுறை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக யானை ராஜேந்திரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இதனையடுத்து அனுமதியின்றி கட்டப்பட்டு வரும் கட்டடங்கள் மீது குன்னூர் மற்றும் உதகை நகராட்சி நிர்வாகங்கள் சீல் வைத்து அந்த கட்டடங்களை இடிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 2001ஆம் ஆண்டு கட்டப்பட்ட தனியார் விடுதி கட்டடம் ஒன்றின் 2வது தளத்தில் 5000 சதுர அடி அளவிற்கு அனுமதியின்றி கட்டப்பட்டதாக கூறி அதனை இடிக்குமாறு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தீர்ப்பில் கூறப்பட்டது போல் கட்டடம் இடிக்கப்படாததால் நீதிமன்ற மேற்பார்வையில் நேற்று அந்த கட்டடம் இடிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் 14 வருஷம் வழக்கு நடந்து இந்த 2வது அனுமதி பெறாத 2வது மாடி கட்டடத்தை இடிக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. அவங்களே இடிச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கேட்டாங்க, அனுமதி கொடுத்தோம். ஆனாலும் அவங்க அந்த பணியை செய்யலை. அதனால் நகராட்சியை நேரடி நடவடிக்கை எடுத்து கட்டடத்தை இடிச்சிட்டு இருக்கிறோம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பால் உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் ஆண்டுதோறும் பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் மாநில மாநாடு மற்றும் பேரணி நடைபெற்றது. பேரணியை தொடர்ந்து நடைபெற்ற மாநாட்டில் மத்திய அரசின் தாராளமய கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் பால் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் பள்ளிகளுக்கான சத்துணவு திட்டத்தில் பாலை சேர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மத்திய அரசு பல 100 கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு இறக்குமதி செய்கிறது. நம்ம நாட்டிலேயே தேவைக்கு அதிகமாக பால் உற்பத்தி ஆகும் பொழுது அந்த பால் உற்பத்தியை பயன்படுத்துவதற்கு பதிலாக அந்த பால் மூலம் வரக்கூடிய நெய் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு இறக்குமதி நடைபெறுகிறது என்பது அநியாயத்திலும் அநியாயம். நாமக்கல் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணத்தால் வெற்றிலை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அதன் விலை உயர வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் காவிரி கரையோர பகுதிகளான மோகனூர், பரமத்தி வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெற்றிலை விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. அப்பகுதியில் விளையும் வெற்றிலைகளில் அதிக காரம் உள்ளதால் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அண்மையில் பெய்த கனமழையால் வெற்றிலை உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் வாரத்திலிருந்து விலை உயர வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.
போன வாரம் வெள்ளக்குடி ஒரு செம்ம 4500லேருந்து 5000 வரைக்கும் போச்சுங்க. இப்போ இந்த வாரம் வந்து 3500லேருந்து 4000 வரைக்கும் போகுது. இந்த மழை வந்து நீடிச்சு போயிருந்துன்னா மறுபடியும் விவசாயம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் கொஞ்சம் அடுத்து விளையாட்டுறதுக்காக வாய்ப்பு இருக்குதுங்க. வெற்றிலை கொடிக்கால் போட்ட விவசாயிகள் வந்து இந்த வருஷம் ரொம்ப வந்து நொந்து போயிட்டாங்க. இங்கேருந்து பர்ச்சேஸ் கொள்முதல் பண்ணி வெத்தலை எடுத்து வெளியூர்களுக்கு அனுப்புவவங்களும் ரொம்ப பாதிப்புகள் லாஸ் ஆளாயிட்டாங்க. அதனால் வந்து இந்த அரசு வந்து கொடிக்கால் விவசாயிகளுக்கு பார்த்து ஒரு உரிய நிவாரண உதவித்தொகை வழங்கணும். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மாந்தோப்புகளில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த கைலாசப்பட்டி அருகில் உள்ள கோயில்காடு பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. இங்குள்ள மாந்தோப்புகள் மேற்கு தொடர்ச்சி மலை வரை உள்ளது. மலைக்காடுகளிலிருந்து சிறுத்தை அடிக்கடி ஆடு, கோழி உள்ளிட்டவற்றை இழுத்துச் செல்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர். சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனினும் சிறுத்தை நடமாட்டம் குறித்த தகவலை வனத்துறையினர் மறுத்துள்ளனர். சிறுத்தை புலி வரதுனால சரியாக வேலை செய்ய முடியலை. கூலியால் கூப்பிட்டு வந்து வேலை பார்த்தாலும் ஒன்றும் செய்ய முடியலைங்க. யாரும் இதனால் பயந்துக்கிட்டு யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க. இது வேலைக்கு வர்றதுனால எனக்கு ரொம்ப நஷ்டமாகி போச்சு. அரசாங்கம் இந்த சிறுத்தை புலிகளை வந்து இங்கேருந்து பிடிச்சிட்டு போய் அடர்ந்த காட்டுக்கிடன்னு ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேங்க. 2 நாளைக்கு முன்னாடி சிறுத்தை புலியை வந்து 2 ஆட்டை பிடிச்சிட்டு போயிருச்சுங்க. கூலிக்கு வேலைக்கு வரவங்க கூட நிறைய தடவை பார்த்துருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். ஆனால் இருந்தாலும் வனத்துறை அதிகாரிகிட்ட நான் சொல்லியும் கூட அவங்க நடவடிக்கை எடுக்கலை. வேட்டி விட்டால் தான் எங்கள் மாதிரி ஆளுங்க குடியிருக்க முடியுங்கய்யா. கேரள மாநிலம் சபரிமலையில் கனமழை காரணமாக பக்தர்கள் வருகை வழக்கத்தை விட குறைந்துள்ளது. கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் மண்டல கால பூஜைக்காக நடை திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி முதல் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வரும் நிலையில் கனமழை காரணமாக பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த ஆண்டு சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. அவசர நிலை மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிப்பு. தீவிரவாத தாக்குதல் அபாயத்தை அடுத்து பிரான்ஸ் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரான்ஸ் நாட்டில் ரசாயன மற்றும் உயிரியல் ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதால் அடுத்த 3 மாதங்களுக்கு அவசர நிலை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு நாடாளுமன்றம் அறிவித்துள்ளது. அண்மையில் IS தீவிரவாத அமைப்பினர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடத்திய தாக்குதலில் 129 பேர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் ரசாயன மற்றும் உயிரியல் ஆயுதங்கள் கொண்டு மீண்டும் தாக்குதல் நடத்தப்படலாம் என அந்நாட்டு அரசு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனையடுத்து நேற்று கூடிய பிரான்ஸ் நாடாளுமன்ற கூட்டத்தில் தற்பொழுதுள்ள அவசர நிலையை மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்க வாக்கெடுப்பு நடைபெற்றது. மொத்தமுள்ள 558 பேரில் 551 பேர் அவசர நிலை நீட்டிப்புக்கு ஆதரவாக வாக்களித்ததை அடுத்து தீர்மானம் நிறைவேற்றியதாக நாடாளுமன்ற தலைவர் கிலாவ்ட் பாட்லோனி அறிவித்தார். செர்பியாவில் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த அகதிகளுக்கு அனுமதி மறுக்கப்படும் நிலையில் 300க்கும் அதிகமானோர் ரயில் நிலையங்களில் தவிக்கும் நிலையை காண முடிகிறது. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக குடியேறுகின்றனர். செர்பியா உள்பட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் மத்திய கிழக்கு மற்றும் ஆப்கன் நாடுகளிலிருந்து வரும் அகதிகளை மட்டும் அனுமதிப்பதாக கூறப்படுகிறது. செர்பிய குரோஷியா எல்லைப் பகுதிகளில் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகள் உள்பட மற்ற நாடுகளைச் சேர்ந்த அகதிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இதன் காரணமாக அல்ஜீரியா, துனிசியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வருவோர் ரயில்களில் ஏறுவதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுக்கின்றனர். அனுமதி மறுக்கப்பட்ட அகதிகள் தற்காலிக முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். இதன் காரணமாக சிட் நகர ரயில் நிலையத்தில் 300க்கும் அதிகமான அகதிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர்.
லண்டனில் நடைபெற்று வரும் ATP உலக டென்னிஸ் தொடரின் நேற்றைய போட்டியில் ஜப்பானிய வீரர் கெய் நிஷிகோரியை வீழ்த்தி சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் வெற்றி பெற்றார். பிரிட்டன் தலைநகரான லண்டனில் ATP உலக டென்னிஸ் தொடர் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்கும் டென்னிஸ் போட்டிகள் தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. நேற்று நடைபெற்ற ஆண்கள் ஒற்றையர் இறுதி சுற்று ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து வீரர் ரோஜர் ஃபெடரரும் ஜப்பானிய வீரர் கெய் நிஷிகோரியும் மோதினர். தொடக்கம் முதலே இரு வீரர்களும் சிறப்பாக விளையாடினர். ஆக்ரோஷமாக விளையாடிய ஃபெடரர் 7-5 என முதல் செட்டை கைப்பற்றினார். பின்னர் சுதாரித்த நிஷிகோரி இரண்டாவது செட்டில் ஃபெடரரை 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அதிர்ச்சியளித்தார். மூன்றாவது செட்டில் சிறப்பாக விளையாடிய ஃபெடரர் 6-4 என்ற செட் கணக்கில் நிஷிகோரியை வீழ்த்தி வெற்றி பெற்றார். ISL கால்பந்து போட்டியின் 41வது லீக் ஆட்டத்தில் புனே அணியை 1-3 என்ற கோல் கணக்கில் தில்லி அணி வீழ்த்தியது. இரு அணிகளுக்கு இடையிலான போட்டி தில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு திடலில் நேற்றிரவு 7 மணிக்கு தொடங்கியது. தொடக்கத்தில் சிறப்பாக ஆடிய தில்லி வீரர் நபி ஆட்டத்தின் 35வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்தார். அவரை தொடர்ந்து ஆட்டத்தின் 40வது நிமிடத்தில் எடத்தோட்டிகாவும் 87வது நிமிடத்தில் ரைசோவும் தலா ஒரு கோல் அடித்தனர். ஆட்டத்தின் 90வது நிமிடத்தில் புனே அணி வீரர் முடு ஆறுதல் கோல் அடித்தார். இதனை அடுத்து தில்லி அணி 3-1 என்ற கோல் கணக்கில் புனே அணியை வீழ்த்தியது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் இன்றைய போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் FC அணி மும்பை சிட்டி FC அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி குவஹாட்டியில் உள்ள இந்திரா காந்தி திடலில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னையில் விடிய விடிய பெய்த கனமழை. வெள்ளம் வடிந்த நிலையில் மீண்டும் மழையால் மக்கள் அச்சம். தமிழகம் புதுச்சேரியில் இன்றும் மழை தொடரும். சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டம் மத்திய அரசு பணியாளர்களுக்கும் அமலாக்க பரிந்துரை. பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் இன்று பதவியேற்கிறார். பாட்னாவில் நடைபெறும் விழாவில் வெங்கையா நாயுடு, ராகுல் காந்தி பங்கேற்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.